டேய் வண்டிட்டு கிளம்பலாம். உட்காரு. டேய் ஒரு முக்கியமான விஷயம்டா, வரும்போது என் தம்பிக்கு ஒரு பெல்ட் வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவன் அவ்வளவுதான். வாங்கிக்கலாம். ஆனா என்கிட்ட காசு இல்லையே. ஒண்ணு பண்ணலாம், நீ பெல்ட் போட்டிருப்பல அதை கொடு, நான் வீட்டு கொடுத்துறேன். நான் பெல்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். மாவு மில்ல வர துணி மாதிரி பேண்ட் எல்லாம் போட்டிருக்க, இதுக்கு எப்படி நீ பெல்ட் போடாம இருப்ப? பொய் சொல்லாம குடுறா. என்ன அவனால பேச முடியுமா முடியாதா? மூஞ்சின்னு இப்படிங்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படிம்ப, இப்ப திரும்பியும் நைட்டு இப்படிம்ப, நாளைக்கு காலையில ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி வச்சுப்பேன். மூடிட்டு வந்து என்கிட்ட பேசு. மூடு ஸ்விங் நாய. எனக்கு மன உளைச்சலா இருக்கு. அதுக்கே போய் இப்படி தொங்கு மரத்தை புடிச்சிட்டு. மொபைல் ரெடி ஆயிடுச்சுண்ணா. ரெடி ஆச்சா? என்ன ப்ராப்ளம்? சார்ஜ் போட நான் ஆயிடுச்சுங்களா? சரி சரி. இந்தாம்மா மொபைல் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சாண்ணா? எவ்வளவு ஆச்சு? 900 ரூபாமா? 900 ரூபாயா? என்கிட்ட 4000 ரூபாய் தானே இருக்கு. 4000 ரூபாயா? இனிமேல் ரெகுலரா உங்க கடைக்கே வரணும் புடிங்கண்ணா. அப்பாடா 900 சொன்னாங்க, 4000 கையில கொடுத்துட்டு 5000 மிச்சம் பண்ணாச்சு. கொரோனா பாஸாக இருக்குமோ? இதுக்கு தான் 800 அப்புறம் 900ன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் காசு சரியாக தருவாங்களே. மூதேவி, 4000 ரூபாய்க்கு புது மொபைல் வாங்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கடா. ஆண்டி அதோட சூப்பரா இருக்கு. டீ டீ டீ. பொண்ணு எப்படி இருக்கா? அது பால்கோவால குலாப் ஜாமுன் போட்ட மாதிரி இருக்கா. ஆமா, இப்ப பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? மூக்கு நோயிட்டு இருக்கா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும். அதுல என்ன இருக்குங்க, போயிட்டு வாங்க. உண்மையா மச்சாச்சாங்க? உன்னையும் ஆச்சாங்க. ஆண்டி, நம்ம 2 பேரும் தனியா பேசலாமா? சொல்லுங்க, இங்க தனியா தானுங்க இருக்கோம், பேசலாங்க. இங்க இல்ல ஆண்டி, இன்னுமாங்க நீங்க மூக்கு நோண்டி முடிக்கல? நான் சிரிக்கலை, காசு கொடுங்க. இதுக்கு பேர் காமெடியா? இந்த பூட்டை திறக்கவே முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியாது, நீங்க அமைதியா இருங்க. திறக்கவே முடியல. நான் வேணா ஒரு ட்ரை பண்றேன். பண்ணலாம். இப்போ பிடிக்கணும் லைட்டா, இப்போ பிடிக்கணும் லைட்டா. மூஞ்சி ஏண்டி இஞ்சி தண்ணி குரங்கு மாதிரி வச்சிருக்க? என் பேர்ல ஏன் வாங்கல? ஏடி இப்படி சொல்ற? எங்க அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளா ஆக்கிருக்காங்க. அவங்க எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? லோன் போட்டு 50 லட்சத்துக்கு எதுக்கு எடுத்த என் பேர்ல? பாத்தியா, உன் பேர்ல ஒண்ணுமே வாங்கல என்ன? உன் பேர்ல 50 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா. எப்ப சொன்ன ட்ரிப் போறேன்னு நீ பாட்டுக்கு வந்து சடனா ட்ரிப் போறேன்ற, போய் வேலையை பாரு போ. மாடி ஒரு போட்டோ எடுக்கலாம். மால்டி யாராச்சும் ஏதாச்சும் நினைச்சுக்கலாம், தள்ளி உட்காரு. அப்ப இப்படி ஓகேவா? ஆல்ரெடி ஊர்ல என்ன உன்னையும் தப்பா பேசிட்டு இருக்க முடியும். அப்ப அப்படி இல்லையா?